Dear students, this is the video for 12th Commerce, Chapter 10, Recruitment Method. In this video, first we are going to learn definition and meaning of recruitment. First, meaning. What is recruitment? Recruitment is the activity that links that employers and the job seekers. எம்ப்ளாயர்ஸையும் ஜாப் சீக்கர்ஸையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் தான் என்னென்னு சொல்லுவாங்க, ரெக்ரூட்மெண்ட் மீன்ஸ் ஆட்கள் சேர்ப்பது அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் அண்ட் அட்ராக்டிங் கேபபிள் அப்ளிகண்ட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். இது என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு விண்ணப்பிக்க தகுதியான நபர்களை கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு செயலுக்கு பேர் தான் ரெக்ரூட்மெண்ட், அதாவது ஆட்சேர்ப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிம்பிளாக சொல்லணுன்னா, பல்வேறு பணியிடங்களுக்கு பொருத்தமான நபர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ரெக்ரூட்மெண்ட். இதுக்கு நம்ம எட்வின் பி பிளிஃபோ அவரோட டெஃபினிஷனை பார்ப்போம். இது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரெக்ரூட்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சர்ச்சிங் த கேண்டிடேட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அண்டு ஸ்டிமுலேட்டிங் தெம் டு அப்ளை ஃபார் ஜாப் இன் த ஆர்கனைசேஷன். ரெக்ரூட்மெண்ட்னா என்னது? இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சர்ச்சிங் த கேண்டிடேட். நல்ல கேண்டிடேட்டை தேடக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதே நேரத்தில் ஸ்டிமுலேட்டிங் தெம் டு அப்ளை ஃபார் ஜாப் இன் த ஆர்கனைசேஷன். அவங்கள ஒரு ஆர்கனைசேஷனோட ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தூண்டக்கூடிய ஒரு செயல்முறை. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு யார் சொல்கிறா? எட்வின் பி பிளிஃபோ. ஓகே, திஸ் த மீனிங் அண்ட் டெஃபினிஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது, இன்டர்னல் அண்டு எக்ஸ்டர்னல் சோர்சஸ். இன்டர்னல் சோர்சஸ் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன், ட்ரான்ஸ்ஃபர், அப்கிரேடிங், டிமோஷன், இந்த மாதிரி நிறைய. எக்ஸ்டர்னல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட், கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட், இது மாதிரி. இப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்டர்னல்னால் என்னது? இன்டர்னல் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ம் லுக் டு ஃபில் த வேக்கன்சி ஃப்ரம் வித்தின் இட்ஸ் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஃபோர்ஸ். அதாவது வேலைக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஒர்க்கரை வச்சே அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்டர்னல் சோர்சஸ் அப்படின்றது. அப்போ எக்ஸ்டர்னல் சோர்சஸ்னால் when the firm look to fill the vacancy from any suitable applicant outside the business. பிஸ்னஸ்க்கு வெளியில், ஆர்கனைசேஷனுக்கு வெளியில் இருக்கிறவங்கள அந்த செலக்ட் பண்ணி அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு பேர் தான் எக்ஸ்டர்னல் சோர்சஸ். இப்போ ஃபஸ்ட் அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்டர்னல் சோர்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்டர்னல் சோர்சஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்னால் எம்ப்ளாயி ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதாவது எக்ஸஸாக இருக்கக்கூடிய, சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய ஸ்டாஃபை டெஃபிசிட்டாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா அப்கிரேடிங்னா ப்ரொமோஷனல் அப்ரைசல் மூலமாக அவங்களுடைய செயல்திறன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதன் மூலமாக கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய பணியாளரை மேல் மட்டத்துக்கு என்ன செய்கிறது? ப்ரமோட் பண்ணுறது. த ப்ராசஸ் ஆஃப் மூவிங் எம்ப்ளாயி ஃப்ரம் லோவர் பொசிஷன் டு எ ஹையர் பொசிஷன். திஸ் இஸ் கால்ட் அப்கிரேடிங். தேர்ட் ஒன் ப்ரொமோஷன் அப்படின்னா என்னது? சீனியாரிட்டி மூலமாகவோ அல்லது அவங்களுடைய மெரிட்ஸ் மூலமாகவோ எம்ப்ளாயீஸ் they are given opportunity to move up in a lower position to higher position. Okay, this is promotion. Demotion means movement of employee from a higher position to a lower position. மேலே நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்த ஒருத்தரை லோவர் பொசிஷனுக்கு ப்ரமோட் பண்ணுவாங்க இல்லையா, அவருடைய புவர் பர்ஃபார்மன்ஸ் மூலமாக. அதுக்கு பேர் தான் என்னது? டிமோஷன். ஃபிஃப்த் ஒன் ரெக்கமெண்டேஷன் பை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி. ஆல்ரெடி வேலை செய்தவங்க அவங்களுடைய ரிலேட்டிவையோ அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸையோ ரெக்கமெண்ட் பண்ணி அது மூலமாக ஒரு வேலைக்கு ஆளை செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? ரெக்கமெண்டேஷன் பை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி. சிக்ஸ்த் ஒன் ஜாப் ரொட்டேஷன்.
இப்போ வந்து வேலையில் வந்து சில சமயம் ஜாப் ரொட்டேஷன்னா ஒரு ஒரு ஒருத்தர் வந்து இந்த வேலையில் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பார், அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 6 மந்த்துக்கு வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றுவோம். இந்த மாதிரி ஜாப் ரொட்டேஷன் மூலமாக அ சிங்கிள் எம்ப்ளாயி மேனேஜிங் டு லேர்ன் ஹவு டு பர்ஃபார்ம் இன் மோர் தென் ஒன் ஜாப் ஆன் ரொட்டேஷன் இல்லையா, நிறைய ஜாபை அவரால் தெரிஞ்சுக்க முடியும். தட் இஸ் கால்ட் ஜாப் ரொட்டேஷன். 7th one, retention. The retiring employee can be used to meet the requirement after superannuation. அதாவது அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் அவர் பென்ஷன் வாங்குகிற டைம்லேயும் வேலைக்கு அவரை ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் ரிட்டென்ஷன். ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ்னால் ரிட்டையர் ஆகிட்டவங்கள. இப்போ ஒரு சில ஆர்கனைசேஷன்லலாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வேணும் அப்படின்றதுக்காக ரிட்டையர் ஆன எம்ப்ளாயீஸை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்காங்க இல்லையா, ஆல்ரெடி அவங்கள வச்சு என்னது வேக்கன்சியை ஃபில் பண்ணுறது தான் ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ். 9th one, டிபெண்டன்ஸ்னால் இப்போது வேலை செய்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவருடைய லீகல் ஹையர் ஆர் the dependent employees may be given a chance to replace the deceased. அந்த பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுடைய வாரிசு, சட்ட வாரிசு யாரோ அவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த வேலையை. அதை டிபெண்டன்ஸ் சார்ந்திருப்பது. அடுத்து ப்ரீவியஸ் அப்ளிகன்ஸ். திடீர்னு நமக்கு ஒரு வேலையிலேருந்து ஆள் போயிட்டாரு, அந்த இடத்துல திடீர்னு என்ன செய்யணும், ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி அப்ளிகேஷன் கொடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கலேருந்து ஒரு ஆளை என்ன செய்கிறது, செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரீவியஸ் அப்ளிகண்ட். அண்ட் அக்விசிஷன்ஸ் அண்ட் மெர்ஜர் எக்ஸ்டர்னல் சோர்சஸ். சில சமயம் என்ன செய்கிறது, ஆர்கனைசேஷன் அக்யூர் அனதர் பிஸ்னஸ் யூனிட் ஆர் ஒரு பிஸ்னஸ் யூனிட்டை வாங்கலாம், அல்லது மெர்ஜரிங் வித் சேர்க்கிறது. ஆல்ரெடி வேறு ஒரு பிஸ்னஸை நம்முடைய பிஸ்னஸை சேர்க்கும்போது அதன் மூலயமா ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக அனதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வகை சேர்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படியே ரெக்ரூட் பண்ணுறதுக்கு பேர் தான் அக்விசிஷன் அண்ட் மெர்ஜர் எக்ஸ்டர்னல் சோர்சஸ். ஓகே, தீஸ் ஆர் ஆல் த இன்டர்னல் சோர்சஸ் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் சோர்சஸ். எக்ஸ்டர்னல் சோர்சஸ்லேயே வந்து 2 டைப்ஸ் இருக்குது, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் மெத்தட். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு டைரக்ட். டைரெக்டாக எப்படி, அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக. ஃபஸ்ட்டு இப்போ எம்ப்ளாயர்ஸ் கேன் அட்வர்டைஸ்ட் இன் டெய்லிஸ், ஜேர்னல், மேகசின்ஸ் எக்ஸெட்ரா அபவுட் த வேக்கன்சி இன் த ஆர்கனைசேஷன். எங்கள் ஆர்கனைசேஷனில் வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். அது மூலயமா என்ன செய்கிறது, ஆட்களை செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் அட்வர்டைஸ்மெண்ட். செகண்ட் ஒன், அன்சாலிசிட்டட் அப்ளிகண்ட். இது வந்து எப்படின்னா, ஜாப் சீக்கர்ஸ், வேலை தேடுறவங்க அவங்களே என்ன செய்கிறது, இந்த கம்பெனியில் வேலை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து அப்ளை பண்ணுறது. எ ஜாப் சீக்கர் ஹூ வாலண்டர்லி அப்ளை ஃபார் த வேக்கன்சி நாட் yet notified by the organization. That method is called unsolicited applicants. Walk-in applicant with a suitable qualification and a requirement can be another sources of recruitment. அதாவது திடீர்னு வாக்கின்னா வேலை கேட்டு ஆர்கனைசேஷனுக்கு வராங்க இல்லையா, அவங்கள என்ன செய்கிறது, ஒரு இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வாக்கின்ஸ். அடுத்து கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். த ஆர்கனைசேஷன் விசிட் த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன், நிறைய காலேஜஸ் இவங்களாம் அங்கே போய் தே ஐடென்டிஃபை அண்ட் ரெக்ரூட் த சூட்டபிள் கேண்டிடேட்ஸ். அதன் மூலமா செலக்ட் பண்ணுறது கேம்பஸ். ரெக்ரூட்மெண்ட் அட் ஃபேக்ட்ரி கேட். இது மோஸ்ட்லி யாரெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த கேஷுவல் ஆர் டெம்ப்ரவரி அன்ஸ்கில் எம்ப்ளாயீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரெக்ரூட் பை திஸ் வே. பெய்ட் ஆன் அந்த ஹார்லி ஆர் டெய்லி பேசிஸில் வேஜஸ்லாம் கொடுத்து கூலி ஆட்களெல்லாம் செலக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேக்ட்ரி கேட். ரிவைல் ஃபார்ம். திஸ் இஸ் efficient employees of rival companies are drawn to the organization by higher pay and benefit. Third, last one, e-recruitment. E-recruitment means the organization which carry out recruitment online method is said to be the follow e-recruitment. அதாவது ஆன்லைன் மூலமாக
கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் recruitment. These are all the external sources of recruitment. Indirect அதுலேயே வந்து இன்டைரக்டாக எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் எம்ப்ளாயி ரெஃபரல். The existing employees of the organization may recommended some of the relative, அவங்களுடைய சம் ஆஃப் த ரிலேட்டிவை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது மூலமாக எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி அதன் மூலமாக செலக்ட் பண்ணுறதும் ஃபஸ்ட்டு மெத்தட். எம்ப்ளாயி ரெஃபர் பண்ணுறது, ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறோம், இவங்களை வேலைக்கு எடுத்துக்கோங்க நல்லா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலயமா கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறது எம்ப்ளாயி ரெஃபரல். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அதன் மூலமாக என்ன செய்கிறது, கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறது. தீஸ் ஆர் த எக்ஸ்ட்ரா எக்ஸ்சேஞ்ச் established by government which facilitate recruitment throughout the country ஃபுல்லாக இருக்கிறவங்கள எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக செலக்ட் பண்ணுறது தான் கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச். தேர்ட் ஒன் ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச். எப்படி கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அதே மாதிரி ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ்ன்னு தனியாக இருக்காங்க. அதன் மூலமாக என்ன செய்கிறது, கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ். ஃபோர்த் ஒன் எம்ப்ளாய்மெண்ட் கன்சல்டன்சிஸ். அதாவது வேலைவாய்ப்பு ஆலோசனை மையங்கள் அப்படின்னே தனியாக நிறைய இருக்குது. அதில் என்ன செய்கிறது, அவங்க மூலயமா ஆட்களை செலக்ட் பண்ணுறது. தீஸ் டைப்ஸ் ஆஃப் firm facilitate recruitment on behalf of client companies at cost. அவங்க என்ன செய்வாங்க, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த எம்ப்ளாய்மெண்ட் கன்சல்டன்சிஸ் கிளையண்ட் கம்பெனிஸ்க்கெலாம் யாருக்கெல்லாம் எப்பப்போ ஆட்கள் தேவையோ அவங்களுக்கு ஆட்களை அனுப்புவாங்க. அதுக்கு தேவையான செலவை அவங்க அந்த கம்பெனி செலுத்த வேண்டியது இருக்கும். அடுத்து ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன், அதாவது தொழில்முறை சங்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதன் மூலிமா ஆட்களை செலக்ட் பண்ணுறது. இது மோஸ்ட்லி இந்த ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன் மூலமாக யாரெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, ரைட் கேண்டிடேட் ஃபார் த ரைட் ஆர்கனைசேஷன் சீக்கிங் அப்ளிகண்ட் ஆஃப் ஹை calibre or repute with technical knowledge approach professional association to identify the right person. Mostly இந்த மெடிக்கல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இவங்களெல்லாம் வந்து அவங்களுக்குன்னு என்ஜினியர்ஸ் இவங்களாம் அந்த அசோசியேஷன் இருக்கும். அது மூலயமா இந்த சிறப்பு தொழில் சங்கங்கள் மூலமாக இவங்களை என்ன செய்கிறது, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, இவங்களை செலக்ட் பண்ணுங்கன்னு, அது மூலயமா செலக்ட் பண்ணுறது தான் ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன். சிக்ஸ்த் ஒன் ரெப்புடேஷன். A person who is already an employee of the organization can be reputed for a specific job for a specific period as a short-term solution. ஒரு நிறுவனத்தினுடைய ஷார்ட் டேர்ம் சொல்யூஷனுக்காக ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவரையே என்ன செய்கிறது, அந்த ஸ்பெசிஃபிக் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு குறிப்பிட்ட ஜாபுக்காக செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரெப்புடேஷன். அப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத். Information relating to job seekers is collected through people of repute who pass on the message about the vacancy to their known people. தெரிஞ்சவங்க மூலயமா இந்த கம்பெனியில் வேலை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலயமா அப்ளை பண்ணி வேலைக்கு செய்கிறது பேர் தான் வேர்ட் ஆஃப் மவுத். நெக்ஸ்ட் லேபர் கான்ட்ராக்டர்ஸ். இந்த மாதிரி இது வந்து மோஸ்ட்லி எதுனா இந்த அன்ஸ்கில்டு மேனுவல் லேபர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து இந்த மாதிரி லேபர் கான்ட்ராக்டர் மூலமாக செலக்ட் பண்ணுவோம். அவங்க வந்து ஆர்கனைசேஷனுக்கு தேவையான லேபர்ஸை கொடுப்பாங்க. இதுதான் என்னது, ஆர்கனைசேஷன் ரெக்ரூட் அன்ஸ்கில்டு அண்ட் மேனுவல் லேபர்ஸ் த்ரூ தீஸ் கான்ட்ராக்ட். இப்போ சினிமாலாம் கூட பார்த்திங்கன்னா இந்த சைடு ஆக்டர்ஸு, குரூப் ஆக்டர்ஸ், டான்ஸர்ஸ் இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு லேபர் கான்ட்ராக்ட் இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு டிரெக்டர்ஸ்க்கு அந்த இப்போ ஒரு டான்ஸ் சீக்வென்ஸ் அப்படின்னா அந்த டான்ஸ் மாஸ்டர் என்ன செய்வார், அந்த லேபர் கான்ட்ராக்ட் மூலமாக போய் கேட்டாங்கன்னா அவங்க அதுக்கு தேவையான ஆட்களை அனுப்பி வைப்பாங்க. இந்த மாதிரி தான்
ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு பில்டிங் கான்ட்ராக்டாக இருந்தால் அவங்களுக்கு தேவையான வேலையாட்களை இந்த லேபர் கான்ட்ராக்ட் மூலமாக அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, அனுப்பி வைக்கிறது பேர் தான் லேபர் கான்ட்ராக்டர்ஸ். ஜாப் போர்ட்டல் லாஸ்ட் ஒன். ஜாப் போர்ட்டல்னால் இது வந்து இமெயில் இன்டர்நெட் மூலமாக using internet job portal, organization can screen for the prospective candidate and fill up their vacancies. ஒரு ஆர்கனைசேஷன் அதோட வேக்கன்சியை என்ன செய்யும், இன்டர்நெட் மூலமாக அனௌன்ஸ் பண்ணி அதில் தன்னுடைய அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறது. ஓகே, ஸோ வேலைவாய்ப்பு இணையதளங்களை பயன்படுத்தி அதன் மூலமாக பணியாளர்களை தேர்வு செய்து காலியிடங்களை நிரப்புறதுக்கு பேர் தான் job portals. Okay, these are all the recruitment sources, internal, external sources. Thank you.